என் தங்கப்பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தைக்கு நல்ல செய்தி ஒன்றினைக் கொண்டு உன் வராகி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நல்ல நாளில் நிச்சயமாக உன் வராகி என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன் கைகளில் ஒன்று சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. என் குழந்தை, நீண்ட நாட்களாக என் முன்னால் வேண்டி நின்ற விஷயமாக கூட அது இருக்கலாம். உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கின்றேனோ அதுவே நீ பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பாயானால் அதைவிட சந்தோஷம் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கப் போகின்றது? என் குழந்தைக்கு இந்த நாள் நிச்சயமாக உடலுக்கு ஓய்வும் மனதிற்கு சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகின்றது. என் குழந்தையை, என்ன செய்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். தரம் கெட்ட எண்ணமும் தரமில்லாத சிந்தனையும் உடைய மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். அவர்களின் பார்வையில் நீ என்ன செய்தாலுமே அது தவறாகத்தான் தெரியும். ஆனால் அவர்களின் எண்ணம் தரங்கெட்டது, அவர்களின் சிந்தனை தரமில்லாதது என்று உனக்கு புரியும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் முதலில் இடம் கொடுப்பதை நிறுத்திவிடு. என் தங்கமே, பொதுவாகவே அவதாரங்கள் 10, நவகிரகங்கள் 9, சுற்றி இருக்கின்ற திசைகள் 8, வண்ணங்கள் 7, சுவைகள் 6, பூதங்கள் 5, வேதங்கள் 4, கனிகள் 3, உனக்கிருக்கின்ற விழிகள் 2. இவை எல்லாவற்றையும் புரிந்த உனக்கு வாழ்க்கை என்பது ஒன்று என்பதையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். என் தங்கமே, சிலரினுடைய இழப்பு சிலருக்கு லாபத்தை கொடுக்கும். சிலரினுடைய அழுகையானது சிலருக்கு சிரிப்பை கொடுக்கும். சிலரினுடைய துன்பம் சிலருக்கு இன்பமாக மாறும். சிலரினுடைய அவமானங்கள் சிலர் வெகுமானம் என்று நினைத்து கொண்டு செல்வார்கள். இதுதான் இந்த வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு ஒருவரினுடைய அழுகை இன்னொருவருக்கு சிரிப்பை கொடுக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அவன் சந்தோஷமாகத்தானே இருக்கின்றான். இப்படித்தான் வாழ்க்கையில் சந்தோஷமும் துன்பமும் மாறி மாறி ஒவ்வொருவருக்கும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நேர்மையாகத்தான் அம்மா நான் இருக்கின்றேன், இருந்தாலும் எனக்கு அதற்குரிய பலன் கிடைக்கவில்லை என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? நேர்மையாக நடந்து அதன் பலனை நீ பெறாத பொழுது உனக்கு முதலில் உண்மை தோற்றுவிட்டது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலைகள் அப்படியே மாறும். ஆடியவர்கள் ஆட்டம் எல்லாம் அடங்கும். அன்று தர்மத்தினுடைய கரத்தில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. பொய் சொன்னவன் எல்லாம் அன்று அவன் செய்த தவறுக்கு மண்டியிட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னை கடந்து செல்கின்ற நொடிகளில் மட்டுமே வாழ்வது வாழ்க்கை கிடையாது. உன்னால் கடந்து செல்ல முடியாது என்று நினைக்கின்ற நொடிகளில் கூட வீழாமல் வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னோடு பழகுபவர்கள் எல்லாம் உனக்கு தந்துவிட்டு செல்கின்ற பரிசு வலிகளும் வேதனைகளுமாக இருக்கலாம். நிச்சயமாக அந்த வேதனைதான் உன்னை அடுத்த நிலைக்கு உன் வாழ்க்கையில் அழைத்து செல்ல போகின்றது. அதற்கான வழிதான் அது என்பதையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீயாக மட்டும் இருந்து கொள். எதற்காகவும் யாருக்காகவும் யார் முன்னால் நடிப்பதற்காகவும் யாரிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவும் உன் மீது எப்பொழுதும் நீ சாயத்தை பூசிக்கொள்ளாதே. நிச்சயமாக அதை பூசிக்கொண்டாயானால் மழையில் கூட உன்னால் சுதந்திரமாக நடக்க முடியாது. ஏனென்றால் நனைந்து விடுவாய் அல்லவா? அப்படி நனையும் பொழுது உன்னுடைய சாயம் வெளுத்து விடும். அம்மா சொல்வது புரிகின்றதா? போலியான முகத்தை ஒருவருக்காக உருவாக்கினால் நீண்ட நாட்கள் அப்படியே இருந்துவிட முடியாது. ஒரு நாள் உண்மை என்னவென்பது வெளிவந்தே தீரும் என்பதை
நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னிடம் இருக்கின்ற இந்த 3 ஆயுதங்கள் உன்னை எப்பொழுதுமே பாதுகாக்கும். அதில் முதலாவது ஆயுதம் உன்னுடைய மௌனம். உன்னிடத்தில் பிரச்சனைகள் எதுவும் வராமல் அது உன்னை பாதுகாத்து நிற்கும். அதிகமாக பேசாமல், தேவையில்லாத இடங்களில் வார்த்தைகளை விடாமல் நீ மௌனமாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் அதிகம் வராமல் உன்னுடைய அந்த நேரத்து அமைதி உன்னை காப்பாற்றும் என்பதனை மறந்து விடாதே. அதுபோல 2வது ஆயுதம் உன்னிடத்தில் இருக்கின்ற உன்னுடைய புன்னகை. இந்த புன்னகை உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே எளிதாக தீர்த்து வைக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் உன்னுடைய அந்த ஒரு நிமிட புன்னகை அப்படியே மாற்றிவிடும். ஏனென்றால் புன்னகை என்பது அடுத்தவர்களின் மனநிலையை ஒட்டுமொத்தமாக மாற்ற வல்லது. அதை எப்பொழுதுமே நீ உன்னுடைய ஆயுதமாக உன் கையில் வைத்திருக்க வேண்டும் என் தங்கமே. அதுபோல 3வது ஆயுதம் தனிமை. பிரச்சனைகள் எதற்காக வந்தது என்பதனை உன்னை சில நிமிடங்கள் அது யோசிக்க வைக்கும். தனிமை என்பது எப்பொழுதுமே இல்லாவிட்டாலும் இருக்கின்ற நேரத்தில் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னுடைய மனதை அடக்க நினைத்தால் அது ஒருபொழுதும் அடங்காது. அதே நேரத்தில் அந்த மனதை நீ அறிய வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக அடங்கிவிடும். தவறு செய்வதும் இந்த மனதுதான். இனி தவறை செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் இந்த மனதுதான். அதனால் சரியான பாதையில் உன்னுடைய மனதை அழைத்து செல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. வாழ்க்கையில் எளிதாக உன்னை தோற்கடித்து உன்னை கோமாளியாக மாற்றி வேடிக்கை பார்ப்பதில் முதன்மை வகிக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நீ கொட்டி தீர்க்கின்ற அந்த அன்பும் அக்கறையும் தான். மற்றவர்களின் மீது எந்த அளவிற்கு அன்பையும் அக்கறையும் அள்ளி கொடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்பட்டு விடுகின்றது. அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை சரியாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய மனதிற்குள் அதை சரியான எண்ணங்களாக உருவாக்கி வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். சில நல்ல விஷயங்கள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளில் வந்து கிடைப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் தெளிவான எண்ணங்களும் மனதில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற எண்ணமும் இருக்குமாயின் நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என் தங்கமே. நிச்சயமாக விழுந்து விழுந்து உபசரிப்பார்கள். வசதி குறைந்தவர்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்தில் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக வாழ்க்கை முடிந்த பிறகு வசதியானவர்கள் கடமைக்காக மட்டும்தான் வந்து நின்று செல்வார்கள். யாரை இழிவாக நினைக்கின்றோமோ அவன்தான் கடைசி வரை, கடைசி பயணம் வரை உடன் இருப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக உருவாக்கி கொடுக்க உன் அம்மா உன்னை தேடி வருகின்றேன். இந்த நாளும் உன் வாழ்க்கையில் நல்ல நாளாக மாறும். நீ ஆசைப்பட்டது ஒன்றினை இன்று நிச்சயமாக நீ கிடைக்கப் பெறுவாய். மனதிற்குள் நம்பிக்கையோடு இரு. இன்று எந்த காரணத்திற்காகவும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களுக்கு ஓய்வு கொடுத்து விடாதே. உன்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளை அப்படியே ஒதுக்கி வைத்துவிடு. நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை என்றுமே உன் வசமாக இருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.